19th century, the reform movement was divided the two categories. First one is the reformist movement, another one is the revivalist movement. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஃபார்ம் மூமெண்ட். யார்லி ரீஃபார்ம் மூமெண்ட் இன் பெங்காலில் நடந்த ரீஃபார்ம் மூமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஸ் அ யார்லி ரீஃபார்ம் மூமெண்ட் இன் பெங்கால். ராஜாராம் மோகன் ராய் ஹி எஸ்டாப்ளிஷ் த பிரம்ம சமாஜ் அண்ட் பிரம்ம சமாஜ். இவர் உருவாக்கின இயக்கத்துக்கு பேர் தான் பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி பேர். ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்க்க போகிறோம். ராஜாராம் மோகன் ராய் 1772 to 1833 was one of the earliest reformer influenced by the Western ideas to initiate reforms. மேற்கத்திய அமைப்புகளை உருவாக்கி கொடுத்தாரு. ஒரு ரீஃபார்மர்ஸ், ஒரு சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு இவரை சொல்லலாம். 72லேருந்து 1833 வரைய இவர் பிரம்ம சமாஜை நிறுவனார். ஹீ வாஸ் த கிரேட் ஸ்காலர். நல்ல ஒரு படித்து டாக்டரேட் ஆனவங்க தான் கிரேட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவோம். வெல் வேர்ஸ்டு இன் சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன் அண்ட் இங்கிலீஷ். நிறைய லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். அதில் இம்பார்ட்டண்டான இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியன் அண்ட் இங்கிலீஷ், இதெல்லாம் அந்த லாங்குவேஜ் எல்லாம் படிச்சிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் நாலேஜ் இன் ஹிஸ் மதர் டங் இஸ் பெங்காலி. இவரோட மதர் டங் வந்து பெங்காலி. ராஜாராம் மோகன் ராய் வாஸ் opposed meaningless religious ceremonies and all form of பெர்சீனியஸ் சோஷியல் கஸ்டம்ஸ். இவர் வந்து மூடத்தனமான ஒரு மத நம்பிக்கைகள் அதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்க. செர்மோனிஸ், அந்த ரிலீஜியஸ் செர்மோனிஸ் அப்படின்னு பழைய சமூக பழக்க வழக்கம், மூடத்தனமான முறைகள் இருக்கிறது, மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் அறவே ஒழிச்சார். எட் ஹீ வாண்டட் டு ப்ரிசர்வ் கண்டினியூட்டி வித் த பாஸ்ட். இருந்தாலும் அந்த பாஸ்ட், முன்னால் நடந்த பாரம்பரியத்தில் நல்லதை மட்டும் இவர் எடுத்துக்கணும், அதை விடக்கூடாது அப்படின்னு அதில் திடகார்த்தமாக இருந்தார். இன் ஹிஸ் ரிலீஜியன்ஸ், philosophy, social outlook, he was deeply influenced by monotheism and anti-idolatry. இவர் மத நம்பிக்கை, இந்த சமூக தத்துவங்களில் சமூக மாற்றங்களை கொண்டுட்டு இருந்தாலும் அவர் வந்து முதல்ல ரொம்ப டீப்பாக எதில் ஒரு நம்பிக்கை இருந்தார் அப்படின்னா மோனோதிசம் மீன்ஸ் ஒன்லி ஒன் காட், ஒரே ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும், ஒரே ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்ற முறையை மட்டும்தான் இவர்கிட்ட இருந்தது. அண்ட் ஆன்டி ஐடியாலிட்ரி அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு வச்சு வழிபடுறது, ஒரு உருவத்தை வச்சு ஒரு வழிபடுறத இவர் அறவே எதிர்த்தார். ஆன்டி மீன்ஸ் அப்போஸ்டு, எதிர்க்கிறது. Based on his interpretations of the Upanishad, he argued that all ancient texts of the Hindus preached monotheism or worship of one god. இவர் பழைய புராணங்கள், உபனிஷா அப்படின்னு சொல்லுவோம், பழைய புராணங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை படிச்சிருந்தாலும் அதில் எதை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்கு அப்படின்னா மோனோதிசத்தை பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்கு. மோனோதிசம் மீன்ஸ் வர்ஷிப் ஆஃப் ஒன் காட், ஒரே கடவுள் வழிபாட்டு முறையை தான் அந்த உபநியாசகம், பழங்கால முறைகளில் எல்லா புக்குகளையும் ஆராய்ச்சி பண்ணதில் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இவர் ப்ரீச் பண்ணுறாரு, மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு. ப்ரீச் அப்படின்னா எடுத்து சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, டீப்லி கான்சன்ட்ரேட் வித் த prevailing customs of sati, child marriage and polygamy. He published the tracts against them, the petition to the government, to the legislator
அகெயின்ஸ்ட் தம். இவர் வந்து முன்னால் வந்து ஒரு முகல் எம்பரர்ஸ் இருக்கும்போதே வந்து பிரிட்டிஷ்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு சர்வீஸ்மேன். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு பிரிட்டிஷ் ஆரம்பித்தாங்கல்ல, அதில் ஒர்க் பண்ண ஒரு சர்வீஸ்மேன் தான் ராஜாராம் மோகன் ராய். பிரிட்டிஷ்ட தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ரிலீவ் ஆகிட்டார், அந்த ஜாப்பில் வந்து ரிலீவ் ஆகிட்டார். அப்போ வந்து இவர் எதெல்லாம் பார்க்குறாரு, இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சதி அப்படின்றது நடக்குது, சைல்டு மேரேஜ் நடக்குது, குழந்தை திருமணம் நடக்குது, சதினா உடன்கட்டை ஏறுதல் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அண்ட் பாலிகமினா பலதார மனம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண் வந்து எத்தனை பெண்களை வேணாலும் என்ன செய்யலாம், மனம் முடிக்கலாம். ஒன் பர்சன் இஸ் எ மோர் தென் 2 or more ஒய்ஃப், 2 or more ஒய்ஃபை வச்சுருக்கிறது தான் பாலிகமி அப்படின்னு. இதெல்லாம் நடக்கிறத இவர் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்தோம் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெட்டிஷன் மூலமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் தவறானது, இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு விண்ணப்பம் மூலமாக இதை பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாரு. ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனும் பிரிட்டிஷ் எடுக்கலை. He advocated the rights of widow to ரீமேரி. சைல்டு மேரேஜ் ஆகிடுது. அந்த சைல்டில் இருக்கும் போதே ஒரு ஆண் வந்து இறந்துட்டான், ஒரு பாய் இறந்துட்டான் அப்படின்னா அந்த குழந்தை கடைசி வரை என்னவாக இருக்கணும், விடோவாகவே இருக்கணும் அப்படின்றாங்க. அது வந்து இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியது. அதை வந்து ஒழிக்கணும், எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். விடோ வந்து என்ன செய்யலாம், ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்து சொல்கிறாரு, மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஹீ வாண்டட் பாலிகமி டு எண்ட். கடைசியில் எதை வந்து எண்டு கொண்டுட்டு வராது, பாலிகமி பலதார மனம் அப்படின்னு சொன்னால அதை வந்து எண்டுக்கு கொண்டுட்டு வராரு. ஹீ அப்பீல்டு டு ரீசன் அண்ட் ஹியூமனிட்டி அண்ட் கம்பன்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹியூமனிட்டி மீன்ஸ் மனிதநேயம், மெர்சி, இரக்க குணங்களாக இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு. ஹிஸ் கேம்பெயின் பிளேட் கீ ரோல் இன் ஃபோர்க்கிங் His campaign played a key role in forcing the Governor General William Pendick legislation abolishing சதி இன் 1829. வில்லியம் பெண்டிக் அப்படின்றவர் ரூல் பண்ணுறார் பெங்காலில். 1829 இங்கிலீஷ் பிரிட்டிஷ் மேன் வந்து அந்த கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிக் இருக்கும்போது சதி அப்படின்றத அவரோட ஹெல்ப்னால், யாரோட ஹெல்ப்னால், ராஜாராம் மோகன் ராய் வந்து இதை எராடிகேட் பண்ணணும்னு ரொம்ப ரீஃபார்ம் எடுக்கிறாரு. அதில் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் வில்லியம் பெண்டிங்கும் ஹெல்ப் பண்ணி இதை கவர்மெண்ட்டை இந்த ஆக்டை என்ன செய்கிறாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, எராடிகேட் பண்ணிடுறாங்க. சதி வாஸ் எராடிகேட்டட் இன் 1829. ராஜாராம் மோகன் ராய் contempt the subjection of women and opposed the prevailing ideas that women were inferior to men. உமனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. அது மாதிரி உமன் தான் ஹை லெவலில் இருக்கணும், பெண்கள் வந்து தாழ்ந்தவங்க அப்படின்ற பழக்கம் இப்போ வரையில் நடைமுறையில் இருக்குது. அதை வந்து ஒழிக்கணும், எல்லாருமே ஈக்குவல், ஆண் பெண் அப்படின்றவங்க சமம் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. He strongly advocated education for women. இவர் எஜுகேஷனில் உமனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார். He gave his full support for the introduction of English language and Western science in school and colleges. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜஸில் என்ன மொழி இருக்கணும், வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய மொழிகளும் இருக்கணும். அண்ட் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜை கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜை கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஸ்கூல் காலேஜஸில் இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வராங்க. ராஜாராம் மோகன் ராய் founded the Brahma Samaj on 20th August 1828. எப்போ இந்த பிரம்ம சமாஜ் அப்படின்றத கொண்டுட்டு வராரு, 20th August 1828. He opened a டெம்பிள் இன் கல்கத்தாவில் ஒரு டெம்பிளை ஓப்பன் பண்ணி, வேர் தேர் வாஸ் நோ இமேஜ், இவருக்கு தான் ஐடியட்ரி ஆன்டி ஐடியட்ரியை ஃபாலோ பண்ணுறவர், உருவ வழிபாடை எதிர்க்கிறவர், அதனால் அதில் ஒரு இமேஜ் கூட இல்லை. தேர் ஹீ லேட் டவுன் தட் நோ ரிலீஜியன் சுட் பி ரிவைல்ட் அண்ட் ஸ்லைட்லி டு கண்டெம்பரரி ஸ்போக்கன் ஆஃப்
அலிமினேட்டட் டு என்ன செய்கிறாங்க அதில் ஒரு வாசகம் இருக்குது. எந்த ரிலீஜியன் அந்த கோயிலில் கல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டுறாரு, அதில் ஒரு வாசகம் இருக்குது, எந்த மதத்தையும் நான் இதில் பேசப்படுவதே இல்லை, எதிர்ப்பதும் இல்லை, அதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் மட்டும் இருக்குது, அந்த போர்டில் இருக்குது. The Samaj forbade the idol worship and condemned meaningless religions, rites and the ceremonies. இந்த ஐடல் சமாஜ், அந்த பிரம்ம சமாஜ் எதை அப்போஸ் பண்ணுறாங்க? ஐடல் ஒர்ஷிப், உருவ வழிபாடு, அண்ட் மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறது, சடங்குகளை, செர்மோனிஸ், ஒரு சமய சடங்குகளை ஃபாலோ பண்ணுறதை அப்போஸ் பண்ணுது. எது அப்போஸ் பண்ணுது? பிரம்ம சமாஜ். ஹவவர் from the beginning, the appeal of the Brahma Samaj remained limited to the intellectual and enlightened Bengalis. இதில் பிரம்மா சமாஜில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பீப்புள் எப்படி இருந்தாங்க? அறிவு சார்ந்தவங்களாகவும் படித்தவங்க, எஜுகேட்டடாகவும் மட்டும்தான் இந்த பிரம்ம சமாஜில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அதுவும் பெங்காலிஸ். Though the Samaj failed to attract the people from the lower section of சொசைட்டி, இதில் லோயர் செக்ஷன் பீப்புளுக்கும் இந்த பிரம்ம சமாஜ் பற்றி தெரிஞ்சிச்சு, ஆனாலும் அதில் மோஸ்ட் ஆஃப் தம் இல்லை. இட் இம்பேக்ட்ஸ் ஆன் த கல்ச்சர் ஆஃப் மாடர்ன் பெங்கால் அட் இன் மிடில் கிளாஸ் வாஸ் குவைட் சிக்னிஃபிகண்ட். இதில் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு என்ன கிடைக்கிது? மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் இந்த சமாஜ் மூலமாக கிடைக்கிது. திஸ் ஆல் த பாயிண்ட் இஸ் அ பிரம்ம சமாஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை ஃபுல்லாக எழுதணும். இதில் தேர்டு உங்களோட புக்கில் பாருங்கம்மா, இந்த லாஸ்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் ரைட் ஆன் எஸ்ஸே ஆன் த ரோல் பிளேடு பை த 19th century reformers towards the causes of women. 19th century reformers-ல உமன்ஸுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னு 4th கொஸ்டினில் ஒரு எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு போட்டு நீங்கள் உமன்ஸுக்காக இவர் என்ன செஞ்சாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதணும். தேர்டு டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யாரை பற்றி எழுதணும்? ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். இப்போ தேர்டு டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன எழுதணும்? கொஷின் ஹெட்டிங் என்ன எழுதணும்? ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய் வாஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த பாயிண்ட் எழுதணும். டீப்லி கான்சன்ட்ரேட்டட் வித் ப்ரிவல்லிங் அப் டு பாலிகமி டு எண்ட் அப்படின்னு இந்த பாயிண்ட் வரைய எழுதிக்கோங்க. இந்த 6th பாயிண்ட் வரைய தேர்டு டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது என்னது? தேர்டு டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு எழுதுங்க. கீழே வாங்க. ஹீ கம்பைன் ஹிஸ் கம்பைன் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஹீ அட்வொகேட்டட் ஸ்ட்ராங்லி அட்வொகேட்டட் எஜுகேஷன் ஃபார் உமன் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே தேர்டு டீட்டெயிலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா? உங்கள் புக்கில் 4th டீட்டெயிலாக இருக்குது. உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய 4th டீட்டெயிலோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ராஜாராம் மோகன் ராய் பற்றி உமனுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க 19th century ரீஃபார்மர்ஸ்ன்னு கேட்டால் ராஜாராம் மோகன் ராய்ன்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். இது உங்கள் புக்கில் இருக்க எத்தனாவது டீட்டெயில்? 4th டீட்டெயில். 4th டீட்டெயில். ஓகே, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன் மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். அடுத்து பிரம்ம சமாஜில் நெக்ஸ்ட் பர்சன் யாரை பார்க்க போகிறோம்? மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் அப்படின்றவங்க. ஹூ ரிட்டன் தட் நேஷ்னல் ஆந்தம்? ஹூ இஸ் ரிட்டன் தட் நேஷ்னல் ஆந்தம்? ரவீந்திரநாத் தாகூர். த பொயட் ரவீந்திரநாத் தாகூர். இந்த இவர் யார்? தேபேந்திரநாத் தாகூர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூரோட ஃபாதர் தான் தேபேந்திரநாத் தாகூர். இவரும் இந்த பிரம்ம சமாஜ், இவர் யார்? ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜை எடுத்து நடத்தவன தான் மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் 1833, Maharishi Debendranath Tagore
1817 to 1905, the poet Rabindranath Tagore father carried on the work. Who is Rabindranath Tagore? Written by the national anthem. தேவேந்திரநாத் தாகூரோட ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் தான் தேவேந்திரநாத் தாகூர். இவர் என்ன செய்கிறார்? தேவேந்திரநாத் தாகூர் தான் ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கப்புறம் இவங்களோட பிரம்ம சமாஜை எடுத்து நடத்துகிறாரு. ஹீ லைட் டவுன் த 4 articles ஆஃப் ஃபேத் பற்றி, பிலீவ் பற்றி என்ன செய்கிறாங்க? ஒரு 4 பாயிண்ட்டை வந்து இவர் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் he laid down the 4 articles of faith. Faith means believe. நம்பிக்கையை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், in the beginning there was nothing, the one supreme being, all except who created the universe. இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம வந்து உருவாக்குனது கிடையாது, இங்கே இருக்கிறது எதுவுமே கிடையாது. பிகினிங் there was nothing, the supreme being alone except the create the universe. கடவுளால் படைக்கப்பட்டது தான் அந்த சுப்ரீம், ஒரே ஒரு கடவுள் தான், அவங்க படைக்கப்பட்டது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், he alone is the God of truth. God, only one God. அதுவும் என்னது? உண்மை மட்டும்தான். Infinite wisdom, goodness and power, eternal, omnipresent, the one without second. He alone is the God of truth. கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் உண்மையாக இருந்தால் கடவுள் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறது. இன்ஃபைனைட் அப்படின்னா எல்லையற்றவங்க, எல்லையற்றது, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எல்லையற்ற தன்மை அப்படின்றது தான் விஸ்டம். இன்ஃபைனைட் விஸ்டம். குட்னஸ், நற்பண்பு. பவர்னா ஆற்றல். அண்டு என்டர்னல் ஓம்னி ப்ரெசன்ட். என்டர்னல் அப்படின்றது வந்து நிலையற்ற, எங்கேயுமே இருக்கக்கூடியது, நிலையற்ற அப்படின்னு சொல்லுவோம். ஓம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா எங்கும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எங்கும் உள்ளக்கூடிய, எங்கும் பறந்து இருக்கிறவங்க அப்படின்றது தான் ஓம்னி ப்ரெசன்ட். த ஒன் வித்தவுட் செகண்ட், அவர் இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்றது தான். இப்போ இந்த கொரோனா டைமில் நம்ம கடவுளை பற்றி நல்லா உணர்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம், உங்களுக்கே தெரியும். அதை தான் இந்த ஃபேத்ஃபுல் பற்றி சொல்கிறாரு. அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீவ் இன் ஹிம் and his worship and our salvation depend on belief in him and in his worship in this world and the next. அந்த சால்வேஷன் நம்மளோட எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்? நம்மளோட வர்ஷிப், நம்மளோட ப்ரேயரை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், believe contest in loving him and doing his will. எப்போதுமே எல்லாத்தையும் என்ன செய்யணும்? லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். believe contest in loving him and doing his will. நம்மளுக்கு எல்லா பவர்ஸும் கிடைக்கக்கூடியது கடவுளால் மட்டும்தான். அது நம்பிக்கையாகவும் அந்த கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ண சொல்கிறாரு. இந்த 4 ஃபேத் அப்படின்றது தான் தேவேந்திரநாத் தாகூர் சொன்ன மொழிகள். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் இது தேவேந்திரநாத் தாகூரோட ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். மார்க் பண்ணிக்கோங்க எல்லாரும். மென்ஷன் த 4 articles of faith laid down by மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். he laid down the 4 articles of faith அப்படின்னு போட்டு இந்த 4 பாயிண்ட்டையும் நீ எழுதணும். இது ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ரிஃபார்மர் இஸ் கேசவ சந்திர சென். அடுத்து இந்த தேவேந்திரநாத் தாகூர் மறைந்ததுக்கப்புறம் யார் வராங்க? கேசவ சந்திர சென் அப்படின்றவர் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவை வழி நடத்துகிறாரு.
Debendranath was a moderate reformer, but his younger colleagues in the Sabha were to rapid changes. இவர் வந்ததுக்கப்புறம் கொலீக்ஸ் தேபேந்திரநாத் தாகூரும் கேசவ சந்திரசனும் ஒரு கொலீக்ஸ்னால் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சபாவில் ஒர்க் பண்ணவங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இந்த சபாவில் இருந்துச்சு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் திஸ் கேசவ சந்திரசன் 1838 to 1884 joined the movement in 1857. இவர் 38லேருந்து 84 வரை இருந்திருக்காரு. அந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறது 1857. பட் இன் 1866 a split occurred in the ranks of கேசவ சந்திரசன் பிரம்ம சமாஜ். இது என்னவாகுது, 1866 இந்த பிரம்மா சமாஜ் பிளவுபடுது. கேசவ சந்திரசன் left the Samaj and founded new organization. 1866 இவர் இந்த சமாஜிலேருந்து வெளியேறி ஒரு நியூ ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறாரு. தேர் ஆஃப்டர் கேம் டு பி நோன் அஸ் ஆதி பிரம்ம சமாஜ். இவர் ஆரம்பித்த இயக்கம் பேர் ஆதி பிரம்ம சமாஜ். ஆஃப்டர் கேசவ had the 14 years old doctor married to an Indian prince in contraventions of the Samaj condemnation of the child marriage. The opposition of child marriage left the Brahma Samaj of India and started the சாதாரண சமாஜ். இவர் என்ன செய்கிறாராம், ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு ஒரு இதை உருவாக்குறாரு. எதனால் இவர் ஆகிறாருன்னா 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாட்டர்ஸ்க்கு இவர் என்ன செய்கிறாரு, மேரேஜ் பண்ணி வைக்கிறார். ஒரு இந்திய இளவரசரோட பிரின்ஸோட மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. இந்த இயக்கம் எதை அபாலிஷ் பண்ணுறாங்க, சைல்டு மேரேஜை அபாலிஷ் பண்ணுறாங்க. அதை மீறி இவர் செய்கிறதுனால இந்த இயக்கத்தில் எதை லெஃப்ட் பண்ணிடுறாங்க, சைல்டு மேரேஜ் அப்படின்றத லெஃப்ட் பண்ணிவிட்டு இந்த இயக்கத்தை என்ன இயக்கமாக மாற்றிடுறாங்க அப்படின்னா சாதாரண சமாஜ் அப்படின்னு இது மாறிடுது. நெக்ஸ்ட் மேன் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்த கேசவ சந்திரசனுக்கு அப்புறம் இந்த பிரம்ம சமாஜை யார் நடத்துகிறாங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். Another outstanding reformer in Bengal was ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் 1820 to 1891. இன்னொரு ராஜாராம் மோகன் ராய்க்கு ஈக்குவலாக பிரம்ம சமாஜை ஆதரித்தவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்றவங்க. While Ram Mohan Rai and other looked to the Western rationalist ideas to reform society, Vidyasagar argued that the Hindu scriptures were progressive. ராஜாராம் மோகன் ராய் என்ன செய்கிறாரு, வெஸ்டர்ன் ரேஷனலிஸ்ட் ஐடியாவை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக நேஷ்னல் சொசைட்டியில் நிறைய ரீஃபார்ம்ஸை கொண்டுட்டு வரணும், சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரணும், வெஸ்டர்ன் ஐடியாஸை புகுத்தணும் அப்படின்னு கொண்டு வரும்போது, ஆனால் வித்யாசாகர் என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு, இந்த ஐடியாஸ் எல்லாமே எதில் இருக்குது, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் மறைநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்து மறைநூல்கள், முற்போக்கான சிந்தனைகள் இதெல்லாமே ஹிந்து நூல்களே இருக்குது, நம்ம ஏன் போய் அடுத்த இதை போய் தேடி அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. ஹீ ப்ரொவைட் எவிடன்ஸ் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர்ஸ் that there was no sanction for the burning of widows or for the prohibition on widows remarriage of widows. என்ன செய்கிறாரு, எந்த நூல்களையுமே, எந்த முற்போக்கு ஹிந்து நூல்களையுமே விதவைகள் எரிக்கப்படணும் அப்படின்றத கொடுக்கவே இல்லை. அது மாதிரி விடோஸ் ரீமேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதும் எந்த நூல்களையும் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸையும் எடுத்து காமிக்கிறாரு. யார், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். He wrote a number of perennial tracts and the pioneer of the modern Bengali prose. நிறைய என்ன செய்கிறாரு, பைனல் ட்ராக்ஸ், அந்த முற்போக்கான கதைகளையும் பைனல் ட்ராக்ஸ் அண்ட் த
பைனர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ், நவீன நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். நவீன ஹிந்துவோட நூல்களை பெங்காலி முறை இதில் எழுதுகிறாரு. ஹி பிளேட் எ லீடிங் ரோல் இன் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் and helped them in setting up a number of school. கேர்ள்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதில் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இருக்கணும், அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள், டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. He dedicated his whole life for the betterment of child widows of the ஹிந்து சொசைட்டி. சின்ன குழந்தையிலே நிறைய பேர் என்னவாயிறாங்க, விடோஸாக இருக்காங்க. அவரோட லைஃப், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவரோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த சைல்டு விடோஸுக்கு அர்ப்பணிக்கிறாரு. The movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act of 1856. என்ன செய்கிற, இவரோட கடும் முயற்சினால் இந்த விடோஸ் ரீமேரேஜ், என்ன விதவை வந்து மறு திருமண சட்டம், சீர்திருத்த சட்டம் அப்படின்றத கவர்மெண்ட்டே என்ன செய்யுது, அனௌன்ஸ்மெண்ட் கொண்டுட்டு வராங்க 1856. இந்த இயர்ஸை வந்து மறக்கக்கூடாது. சதி அபாலிஷன் ஆக்ட் 1829. சதி அப்படின்னாலே 1829 வரணும். விடோஸ் ரீமேரேஜ் ரீஃபார்ம் ஆக்ட் அப்படின்னா 1856. This act was intended to improve a lot of child widows and save them for the perpetual widowhood. அது வந்து இந்த ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டுட்டு வந்ததுலேருந்து நிறைய குழந்தைகள்ல இருந்து விதவையாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி கிடச்சிச்சு, ஒரு பிழைக்கிறதுக்காக ஒரு வழி கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த கிரெடிட்லாம் யாருக்கு போய் சேரும், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். It was also to the credit of Vidyasagar that the first age of consent was included in the Indian Penal Code, which was enacted in 1860. வித்யாசாகரோட கடும் முயற்சியினால் இந்த விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட் வந்து 1869 கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி என்னவாயிருக்கு, அந்த ஏஜோட லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கோர்ட்லே கவர்மெண்ட்டே இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 1860 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. The age for marriage was fixed as 10 years. ஃபஸ்ட்டு மேரேஜோட இயர் வந்து எத்தனை இயர் இருந்துச்சு, 10 இயர்ஸாக இருந்துச்சு. இட் வாஸ் ரைஸ்டு டு 12. 1829 இந்த 10 இருந்தது, எத்தனை வயசாகிடுச்சு, 12 ஆயிடுச்சு. அண்ட் 1925 13 ஆயிடுச்சு. அண்ட் 13 years in 1829 to and 1925 respectively. Sadly, as reported in the Age of Consent Committee 1929, the law remained on paper and the knowledge of it was confined to the judges, lawyers and a few educated men. இது வந்து இந்த சட்ட திருத்தம், இந்த 11-12 இருந்தது, ஏஜ் வந்து சேஞ்ச் பண்ணது எல்லாமே ஒரு காகிதத்தில் எழுதக்கூடிய ஒரு சட்டமாக மட்டும்தான் இருந்துச்சு. படித்தவங்க மட்டும்தான் இதை என்ன செஞ்சாங்க, மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு துயரமான செய்தியாக மக்களுக்குள்ளே இருந்தது. இது வந்து காகிதத்தில் எழுதின ஒரு சட்டமாக மட்டும்தான் இருந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, இதை யாருமே நடைமுறைப்படுத்தலை அப்படின்றது தெரிய வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ரீஃபார்ம். அந்த பிரம்ம சமாஜோட லாஸ்ட் முடிவுக்கு வரப்போகுது பிரார்த்தனா சமாஜ். இப்போ பிரம்ம சமாஜ் அப்படின்றத நம்ம பெங்காலில் பார்த்தோம். இப்போ மகாராஷ்டிரா ரீஜனில் இது என்னவாயிருச்சு, பிரார்த்தனா சமாஜ் அப்படின்னு மாறி இருக்குது. The Maharashtra region was another region where reform activities gained steam. மகாராஷ்டிராலையும் பெங்காலில் மட்டும்தான் ரீஃபார்ம்ஸ் இருந்துச்சு. அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, மகாராஷ்டிராலையும் நிறைய ரீஃபார்ம்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. A movement similar to the Brahma Samaj but founded in Bombay in 1867. பிரம்ம சமாஜ் வந்து பிரம்ம சமாஜ் மாதிரியே ஒரு இயக்கம் தான் பிரார்த்தனா சமாஜ். பாம்பேயில் 1867 கொண்டு வர்றாங்க. இதோட பேர் வந்து பிரார்த்தனா சமாஜ். இட்ஸ் ஃபவுண்டர் வாஸ் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். இவர் ஃபவுண்டர் வந்து இந்த பிரார்த்தனா சமாஜோட ஃபவுண்டர் ஆத்மராம் பாண்டுரங். 1825 to 1898. The two distinguished member of this Samaj was R.C. Bandarkar
அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ராண்டே. 2 முக்கியமான லீடர்ஸ் 2 பேர் இருக்காங்க இந்த சமாஜுக்கு. ஆசி பந்தர்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ராண்டே அப்படின்றவங்க தான் இந்த சமாஜோட 2 important members. They devoted themselves to activities such as intercaste. இவங்களும் எதுலையெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ், ஜாதி மதம் அப்படின்னு பார்க்காம என்ன செய்யணும், இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்றது, திருமணம் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. இன்டர்காஸ்ட் டைனிங்னா என்னது, ஒரே விருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரே இடத்துல எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே இடத்துல சாப்பிட்றது, டைனிங் பண்ணுறது, சமபந்தி அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோஸ் ரீமேரேஜ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னா லோ கேஸ்ட் பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட நலனுக்காகவும் போராடி இருக்காங்க. அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் வந்து சமுதாயத்தில் முன்னேறி இருக்கணும், இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் பாடுபட்டிருக்கு இந்த சமாஜ். ராண்டே 1842 to 1901 was the founder of the Widow Remarriage Association. 1861 Widow Remarriage Association அப்படின்றத 1861 ஆரம்பித்தாங்க. பூர்ண சத்வானிக் சமாஜ் அப்படின்றத 1870 கொண்டுட்டு வந்தார். அண்டு டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்றத 1884 இந்த சமாஜ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த ஆத்மராம் பாண்டுரங் இருக்காங்களா, அவர் 3 ரீஃபார்ம்ஸை கொண்டுட்டு வர்றார். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ விடோ மேரேஜ் அசோசியேஷன் அப்படின்றது 1861. பூர்ண சர்வானிக் சமாஜ் அப்படின்றது 1870 அண்டு டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்றத 1884 கொண்டுட்டு வராங்க. இவர் தான் ஆத்மராம் பாண்டுரங். இந்த பிக்சரில் பார்க்குறவங்க தான் எம்ஜி ராண்டே அண்ட் ஆத்மராம் பாண்டுரங், ஃபவுண்டர் ஆஃப் த பிரார்த்தன சமாஜ். இதுவரைய லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை நம்ம ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அதை முடிச்சிருக்கோம். பிரம்ம சமாஜம் மட்டும் முடிச்சிருக்கோம். பிரம்ம சமாஜ் அண்ட் பிரார்த்தனா சமாஜ் அப்படின்றத பார்த்துருக்கோம். இதில் 3rd டீட்டெயில் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ராஜாராம் மோகன் ராய் எழுதணும், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து பிரார்த்தனா சமாஜில் இந்த ஆத்மாராம் பாண்டுரங் அவங்கள பற்றி கொஞ்சம் அது உமன்ஸோட வருது. அதுவும் 3rd டீட்டெயிலோட கண்டினியூஷன். லிசன். 3rd டீட்டெயிலில் ஆல்ரெடி நம்ம 2 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ராஜாராம் மோகன் ராய் பற்றி எழுதுவோம். அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த பாயிண்ட்டு நான் ஏற்கனவே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ 3rd என்ன எழுதணும், இப்போ ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்னு போட்டு எதை எழுதணும், தே டிவோட்டட் அப்படின்னு இருக்காமா, அதில் இருந்து எழுதுங்க. தே டிவோட்டடுக்கு பதிலாக என்ன எழுதணும், மகாதேவ் கோவிந்த ராண்டே, இதில் இருந்து எழுதிக்கோங்க. மகாதேவ் கோவிந்த ராண்டே, தேவை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு டிவோட்டட் தம்செல்ஃப், அதுக்கு பதிலாக ஹிம்செல்ஃப் அப்படின்னு மாற்றிக்கும். தம்செல்ஃப் பதிலாக என்ன மாற்றணும், ஹிம்செல்ஃப் அப்படின்னு மாற்றிக்கிட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு டிப்ரெஸ்டு கிளாஸஸ் வரையே மார்க் பண்ணிக்கும். இது 3rd ஓம் புக்கில் இருக்கக்கூடிய 4th டீட்டெயில், டீட்டெயிலோட 3rd பாயிண்ட்டு. அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதை எழுதுகிற, ராஜாராம் மோகன் ராய் எழுதுகிறேன். செகண்டாக யாரை பற்றி எழுதணும், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 3rd பாயிண்ட் வந்து மகாதேவ் கோவிந்த ராண்டே அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட். இவங்கெல்லாம் உமன்ஸ்க்காக இந்த சமாஜ் ரீஃபார்ம்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 4th டீட்டெயில் எழுதணும். ஓகேவா. இதில் செகண்ட் கொஸ்டினும் இதே தான். செகண்ட் 2 மார்க் கொஸ்டின், உன்னோட புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் 2 மார்க் கொஸ்டின். டிஸ்கஸ் த மகாதேவ் கோவிந்த ராண்டே கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் ரீஃபார்ம்ஸ். இதை அப்படியே மார்க் பண்ணிக்க. அந்த டீட்டெயிலுக்கு எழுதுகிறோம்ல, இதே கொஸ்டின் தான் செகண்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே. லிசன். இப்போ 2 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துருக்கோம். மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூரோட 4 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அது மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 68.
பேஜ் நம்பர் 68ல் மார்க் பண்ணியிருக்கோம். செகண்ட் கொஸ்டின், செகண்ட் 2 மார்க் பாருங்கள். டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்தர் ஆண்டே கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் ரீஃபார்ம். இது பேஜ் நம்பர் 69ல் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபஸ்ட்டு டீட்டெயில் மார்க் பண்ணியிருக்கோம். இன்ட்ரடக்ஷனில் இருக்குல்ல, இன்ட்ரடக்ஷனில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, பேஜ் நம்பர் 67ல் இருக்குது. 67ல் இன்ட்ரடக்ஷனில் இருக்கிறது தான் டிஸ்கஸ் த சர்க்கம்டான்ஸ் தட் டு த ரீஃபார்ம்ஸ் மூமெண்ட் ஆஃப் 19th century அப்படின்னு புக்கில் இருக்கும். ஓகே, அந்த கொஷினை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின் உன்னோட புக்கில் இருக்க ஃபஸ்ட்டு டீட்டெயிலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு டீட்டெயிலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. இது செகண்ட் டீட்டெயில் பேஜ் நம்பர் 67. தேர்ட் டீட்டெயில் இன்னும் பார்க்கல. ஃபோர்த் டீட்டெயில் பாரு. ரைட் எஸ்ஸே ஆன் த ரோல் பை த 19th century reformers toward the causes of உமன்ஸ்க்காக 19th century reformers என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், மகாதேவ் கோவிந்தராண்டே, இந்த 3 பேரும் உமன்ஸ்க்காக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் எழுதணும். ஓகேவா, இது பேஜ் நம்பர் 68ல் இருக்குது, 69ல் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 மார்க் முடிச்சிருக்கோம். டீட்டெயிலில் ஃபஸ்ட் டீட்டெயில் கிடையாது. உன்னோட புக்கில் இருக்க செகண்ட் டீட்டெயில் பார்த்துருக்கோம், ஃபோர்த்து டீட்டெயில் பார்த்துருக்கோம். If you understand? Okay students, I hope you understood this topic. Okay, next class we will continue the Hindu revivalism அப்படின்ற இதை பற்றி பார்க்க போகிறோம். ஹிந்து ரிவைவலிசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.